வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், கூலா ஜோரா. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் நிறுவன தலைவர் CN ராமமூர்த்தி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. தேர்தல் பரபரப்பான சூழ்நிலையில் நேற்று போய் முதலமைச்சரை சந்திச்சிருக்கீங்க. ஒரு கோரிக்கை மனுவும் கொடுத்தது இல்லாமல் ஆதரவு நிலைப்பாடையும் எடுத்திருக்கீங்க. பொதுவாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வன்னியர்களுடைய வாக்குகள் யாருக்கு போக போகுது அப்படின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஏன்னால் பாமக, அன்புமணி தலைமையிலான பாமக அதிமுக கூட்டணியில் இருக்காங்க. ராமதாஸ் அவர்கள் ஒரு முடிவு எடுத்து சசிகலாவுடன் கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணியில் இருந்த வேல்முருகன் அவர் வெளியேறி அவர் ஒரு 5வது ஒரு கூட்டணியை அமைச்சு அவர் ஒரு தேர்தலை சந்திக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? வன்னியர் வாக்குகள் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் யாருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இல்லை, அது இயற்கையாகவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் போகும். ஏன்னா அவங்க கட்சி சாமானியனுக்கான சமூக நீதிக்கான சமத்துவத்தை பேணுகின்ற கட்சியாக இருக்குது. ரெண்டாவது, அதில் இருக்கிற சகோதர சமுதாயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இஸ்லாமியர்கள் அவர்களுக்குள்ள மன வேற்றுமை, மனம் ஆச்சரியத்தை மறந்து எல்லாம் ஒருங்கிணைந்து ஒன்றாக அவங்க ஆதரிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த கிறிஸ்துவ அமைப்புகள் எல்லாம் கூட அவங்களுக்குள்ள வேறுபாடுகள்லாம் மறந்து தனித்தனியாக வேறு மாதிரி இருந்தாலும் இந்த தேர்தல் கூட்டணின்னு வரும்பொழுது அவங்களாம் ஒன்றா சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஆதரிக்கிறாங்க. எல்லா மக்களுமே அவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறாங்க. ஏன்னா இவங்க சமூக நீதியை பற்றி பேசுகிறவங்க, ஏற்கனவே அதுக்கான முனைப்புகள்லாம் முன்னெடுப்புகள்லாம் எடுத்து அதை சாதிச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய இதுதான் அட்வான்டேஜ். அதனால் எல்லா மக்களுமே நமக்கானது கிடைக்கணும், போகணுன்னா சமூக நீதி அதன் அடிப்படையில் வந்திருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல, வன்னியர் வாக்குகள் சிதறடிக்கப்படாமல் இருக்குன்றீங்களா? இப்போ இந்த வன்னியர் வாக்கு சிதறது இல்லை. என்ன, எல்லா கட்சியிலையும் வன்னியர்கள் இருக்காங்க, நீக்கமரம் இருக்காங்க. பெரிய கட்சியில் பெரிய அளவில் இருக்காங்க, சின்ன கட்சியில் சின்ன அளவில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ திராவிட முன்னேற்ற கழகம்னா அவங்களுக்கு எத்தனை மந்திரி இருக்கிறாங்க, போகிறாங்க, அவங்க வாக்கு வங்கி எத்தனை இருக்குது, அவங்களுக்கு எத்தனை பேருக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இப்போ திமுகவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 27 பேர் திமுகவுக்கு திமுகவிலே கொடுத்துருக்குறாங்க. மற்றவங்க அவங்கவுங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி அவங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்குறதுக்கு அடிப்படை காரணம் ராமதாஸும் இவர் அன்புமணியும் தனித்தனியாக இருக்கிறாங்க. அதனால் ஓட்டு எப்படி சார் அவங்களுக்கு எங்கே இருக்குது ஓட்டு? அவங்க தான் ஏற்கனவே ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்களே. அவங்களுடைய ஓட்டு வங்கி மிக மிக குறைந்து போனது. அவங்க மக்களுக்கு இவங்களாம் சொல்லிக்கிறாங்க, நாங்கள் தான் வன்னியர்களுக்காரவங்க, நாங்கள் தான் எல்லாம் முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மற்ற கட்சிகளே முன்னெடுக்கிறாங்க. எங்களை போன்ற சமுதாயம் இருந்தாலும் நாங்கள் வச்சுருக்க எங்கள் கட்சி அதை தானே முன்னெடுத்து செய்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏதாவது ஒன்று. இப்போ ராமதாஸ் என்ன பண்ணார்? இப்போ அவர் கேட்டால் அவர் சும்மா சொல்லிக்கிறது, நான் இஸ்லாமியர்களுக்கு 3.5% வாங்கி கொடுத்தேன், அதே மாதிரி அருந்ததிர்களுக்கு 3% வாங்கி கொடுத்தேன் அப்படின்லாம் பேசிக்கிறாரு. ஆனால் அதை யாரும் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறது இல்லை. அப்படி இருக்கிறவர் ஏன் வன்னியனுக்கு வாங்கி கொடுக்கலன்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ இது மாதிரி அவர் பேசுகிறதுக்கு, மக்கள்கிட்ட சந்தித்து பேசுறதுக்கு ஏதாவது ஏற்கனவே நிறைய புழு இருக்கிறார், அதெல்லாம் கொண்டு போவார். அன்புமணி எதை சொல்லி ஓட்டு கேட்பார்? ஸோ இப்போ அன்புமணி போய் ஓட்டு கேட்குறார், நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு அன்புமணிக்கிட்ட என்ன இருக்குது? ஏதாவது இருக்குதா? ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? அப்புறம் அவங்களுக்கு என்ன கேட்குறாரு? ஒதுக்கீடை பற்றி பேசும்போது இடஒதுக்கீடு நாங்கள், அவர் என்ன பண்ணார்? அவருக்கு என்ன தெரியும்? முட்டாள்தனமான செயலை தான் அவங்க செய்கிறாங்க. அடிப்படை அறிவே இல்லை. இடஒதுக்கீடுல ராமதாஸுக்கும் இல்லை, அன்புமணிக்கும் இல்லை. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ அவர் அன்புமணி சொல்கிறார் இடஒதுக்கீடு இதில் பண்ணும்போது, பாலு நான் ஒன்று தான் நம்பியிருக்கிறேன். என்ன பாலு, நம்ம கேஸ் ஜெயிச்சிருமா சுப்ரீம் கோர்ட்டில்? இவங்க எங்கே கேஸ் போட்டது நாங்கள் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு இன்க்ளூட் ஆகி அது போனாங்க. அப்போ போகும்போது கூட என்ன சொல்கிறார், ஒன்று தான் நம்பியிருக்கிறேன் பாலு. அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில். அப்போது இடஒதுக்கீடுக்கு அவங்க என்ன ஒரு ஸ்டெப்பு எடுக்கலையே. அது யாரால் வந்தது? நான் தான் வழக்கு போட்டேன். என்னுடைய வழக்கின் அடிப்படையில் தான் அது எல்லாமே நடந்தது. அது 2011 போட்ட வழக்கு 9 வருஷ கால தாமதத்துக்கு பிறகு 2009 இதில் வரும்போது 21 அதுக்கு முடியும் போது 2019 அந்த மாதிரி வருது. அது வரும்பொழுது அவங்க கொடுக்குறாங்க.
கடைசி நேரத்தில் கொடுத்தாங்கல்ல 9 ஆண்டு கால அலைக்கழிப்புக்கு பிறகு நான் வந்து என்ன சொல்கிறேன், இந்த இடஒதுக்கீடு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா உங்கள் ஆட்சி ஏன் டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு போன பிறகு எல்லாருக்கும் நோட்டீஸ் போகுது. அப்படி நோட்டீஸ் போகும்போது தமிழக அரசுக்கு போகுது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இதுலேருந்து டிஸ்மிஸ் ஆகிட்டு தான் அது கேவலமாக போய்டுன்றதுனால தான் அதை கொண்டு வராங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு நான் போட்ட வழக்கின் அடிப்படையில் ஒரு அரசாணை பிறப்பிக்கிறாங்க. அரசாணை 35 எல்லோரும் எழுதுவாங்க, அரசாணை GO MS நம்பர் 35ன்னு அது எல்லோரும் சொல்லிப்பாங்க. அது யாரால் வந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போது கஜினி முகமது படை எடுத்தார், இத்தனை தடவை தோல்வி கண்டார், ஏதோ ஜெயிச்சாருன்னு சொல்கிறான். ஆனால் அத்தனை தடவை படை எடுக்கும் போதெல்லாம் தடுத்து நிறுத்தி வெற்றி கொண்டவன் யார்? அந்த மன்னனை யாரும் சொல்கிறதில்ல. பிருத்திவிராஜை யாரும் சொல்கிறாங்களா? இது தெரிஞ்சுக்கிறது கூட இல்லை. ஸோ இது மாதிரி நாங்கள் வந்து பண்ணி இவ்வளோ தூரம் செஞ்சு எல்லா வேலையும் முடித்து அதில் பேக்வேர்டு கமிஷன் தான் ஆல்டர் பண்ண முடியும். இது மாநில அரசனுடைய விவகாரம். இடஒதுக்கீடு என்பது மாநில அரசு தான் செய்ய முடியும். சுப்ரீம் கோர்ட் டைரெக்ஷனில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு பேக்வேர்டு கமிஷன் இருக்குது. அந்த பேக்வேர்டு கமிஷன் தான் இடஒதுக்கீடை மாற்றி அமைக்க முடியும். நிறைய பேர் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அதை வச்சு நிறைய கொடுத்தலாம், அப்படிலாம் ஒரு சட்டமே இல்லை. அதனால தானே பீகாரில் வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துனாங்க, அப்புறம் வந்து அதிகபட்சம் கொடுத்தது எல்லாம் ஏன் டிஸ்மிஸ் ஆச்சு? ஸோ இன்னும் அதுக்கு ஒரு சட்டம் இல்லை. இந்த பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை பண்ணி அது ஏற்றுக்கிட்டால் தான் அந்த மாநில அரசு செயல்படுத்த முடியும். அதுக்கு அவங்க ரீசன்ஸ்லாம் சொல்லணும். அதைத்தானே நம்ம வந்து கேட்டு வழக்கு போட்டிருந்தோம். அது பேக்வேர்டு கமிஷன் வந்து ஜனார்த்தனன் கமிஷன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்களா, ஒரு நபரை போட்டு கமிஷன் போட்டு இது பெர்மனன்ட் பாடி எதுங்க அந்த பேக்வேர்டு கமிஷன், அவங்க தான் ஆல்டர் பண்ண முடியும். இந்த 69% நிற்கிறதுக்கு கூட அந்த ஜனார்த்தனம் இருக்கும்போது தான் பண்ணுது. அவர் தான் அது வந்து 9th ஷெடியூலில் சேர்த்து அட்டவணையில் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இன்னும் வழக்கு நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த 3.5% இஸ்லாமியர்களுக்கு 3% அருந்ததியர்களுக்கெல்லாம் கொடுத்ததும் அவர் பண்ண ரெக்கமெண்டேஷன், அவர் பண்ண அந்த பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை தான். அதில் வன்னியர்களுக்கு கொடுக்கும்போது என்னாச்சுன்னா, இது நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கின் அடிப்படையிலே வந்ததுன்னு யாருமே சொல்லலை. சட்டமன்றத்தில் பேசினார் எடப்பாடி. இந்த மாதிரி வந்து CN ராமூர்த்தி அவர்கள் வழக்கு போட்டார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து 35வது அரசாணை போட்டு அவங்களுக்கு வந்து கேட்டாங்க. இப்போ வந்து ஒரு பேக்வேர்டு கமிஷனை சாதாரணமாக யாரும் போய் அணுகி நீ தரவுகளை கொடுன்னு கேட்க முடியாது. அதுக்கு வந்து ஒரு அரசாணை பிறப்பிங்கன்னா அரசாங்கம் தான் கேட்க முடியும். அப்போ இந்த அரசாணை கோர்ட்டின் அடிப்படையில் இது வந்து இருக்குது, நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொன்னோம்னா தான் அவங்க வந்து பரிந்துரை பண்ணி பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும்போது அந்த ஜனார்த்தனம் வந்து அந்த 20% ஒதுக்கீடு அதில் வந்து மொத்தம் 108 ஜாதி இருந்தது. நான் ஒப்பந்தம் முதல்வரோட கையெழுத்து போட்டு முதல்ல வாங்கணும் இல்லைங்களா, அப்போ வந்து 20% ஒதுக்கீடு 108 ஜாதி. அதுக்கப்புறம் ஒரு 8 ஜாதியை சேர்த்துட்டாங்க. ஜாதியினுடைய இது வந்து 116 ஆயிடுது. அப்போது எங்களுக்கு ஆரம்ப காலத்தில் கொடுக்கும் பொழுது நான் ஒரு கனி கொடுக்குறேன், சுவைத்து பாருங்கள், புளித்தான் மாற்றி தரேன்னு சொன்னார் கலைஞர். ஆனால் இவங்க எல்லாம் இந்த மாங்காய் கோஷ்டிங்கெல்லாம் அழுவி போன கனியை கொடுத்துவிட்டார் அப்படின்லாம் வந்து பிரச்சனை பண்ணாங்க. ஸோ அந்த இதை தான் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்ட் A, பார்ட் B, பார்ட் C. பார்ட் ஏல என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 93 ஜாதி. அந்த 93 ஜாதிக்கு வந்து எவ்வளோ பேருக்கு இருக்கிறாங்க அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் வந்து வன்னியர்களுக்கு அப்புறம் வந்து இசைவல்லாளர் உள்ளிட்ட அது ஜாதிக்கு வந்து 22 ஜாதி. ஸோ ஒரு ஜாதி என்ன, இதுக்கு வன்னியர்களுக்கு வந்து 10.5. அதுக்கப்புறம் இந்த இது இருக்குது இல்லைங்களா, அந்த இசைவேளாளர் உள்ளிட்ட அந்த ஜாதிகளுக்கு 22 ஜாதிகளுக்கு 2.5%. இப்போ இவங்களுக்கு வந்து மீதி கொடுத்துருக்குறாங்க. யாருங்க, 7% வந்து மற்ற அந்த சீர்மரபினர் அவங்க வந்து ஒத்துக்கல அதை. ஸோ நாங்கள் நிறைய இருக்கிறோம், பாப்புலேஷன் அதிகம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீர்மர நாடோடிகள், அரை நாடோடிகள் அவங்களாம் சேர்ந்த இதுதான் சீர்மரபினர் எல்லாம் இருக்கிறாங்க. அதில் அவங்க வந்து பிரச்சனை பண்ணி தப்பாக இதை கைட் பண்ணி இது வந்து போராட்டம் பண்ணதுனால ராமதாஸ் கொடுத்தாங்க, அதனால் நாங்களும் போராட்டம் பண்ணுவோன்னு அவங்களாம் போராட்டம் பண்ணாங்க. ஆனால் போராட்டம் பண்ணதுனால வரல, பேக்வேர்டு கமிஷன் அவங்களாம் வந்து இதை பண்ணி தான் கொடுத்தாங்க. புரியுதுங்களா? இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 116 ஜாதிக்கு 20% பிரித்து அவங்க கொடுத்தது தான் அது கோர்ட்டு, பேக்வேர்டு கமிஷன் கொடுத்தது. இதை தான் சட்டமன்றத்திலே அவர் சொல்கிறார் எடப்பாடி. ஆனால் சட்டமாக்கி முடிஞ்ச உடனே அது வந்து யாரும் அதை பற்றி பேசலை. இவங்க அறிவிச்சிட்டு போயிட்டாங்க. இதுக்கு அரசாணை போட்டதும் திமுக தான். திமுக போட்ட பிறகு வழக்கு நீதிமன்றத்தில் போனதுனால சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னால்,
இவங்களுக்கு கொடுங்க, உங்ககிட்ட தான் இருக்குது, இந்த தரவுகளை கொடுத்துட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்போ எல்லாம் தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து அறிவிக்கலாம். ஒரு ஆண்டு காலம் இதை பொறுத்து நாங்கள் இது பண்ணுறோன்னு எக்ஸ்டென்ஷன். சார் திமுக உங்களுக்கு அந்த வாக்குறுதியை கொடுப்பாங்களா? உங்களுக்கு அந்த வாக்குறுதியில் கோர்ட்டுங்க, அது எப்படியா இருந்தாலும் கொடுத்து தானே ஆகணும். நாம் ஏன் இல்லை நேற்று போய் நீங்கள் முதல்வரை சந்தித்து ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்கீங்கல்ல? இல்லை நாங்கள் சந்தித்து ஏற்கனவே நிறைய இதுவே கொடுத்தோம். அது எப்படி ப்ரொசீஜர் எப்படி என்ன பண்ணணும்னு கூட கொடுத்துருக்குறோம். நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், புக்லெட்டே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இவங்க வந்து எல்லாம் தான் முடிச்சுட்டாங்களே. இப்போ வந்து அவன் என்ன கேட்குறான், தரவுகளை கேட்குறான். தரவுகள் சயின்டிஃபிக் அரைவல். சயின்டிஃபிக் அரைவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, சயின்டிஃபிக் அரைவல்னால் எதாவது இவங்க கேட்டாங்க, இந்த அண்ணா யூனிவர்சிட்டிலையும் ஐஐடிலையும் கேட்டாங்க, இந்த கணக்கு போட்டு கொடுங்க, இது இவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொன்னோடனே இவங்க இந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்குன்னா எங்களை வேண்டான்ட்டாங்க. உடனே நார்த் இந்தியாவில் இருக்க ஐஐடியில் போட்டு கேட்டாங்க, அவங்க கொடுத்துட்டாங்க. அதன் அடிப்படையில் எல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுருக்காங்க. அது என்றைக்கு ஒன்றாலும் அறிவிக்கலாம். ஆனால் அது நீதிமன்றம் சார்பாக தான் அறிவிக்க முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இது மாதிரி இருக்கும் பொழுது நீதிமன்றத்தில் வந்து அவங்க சொல்லி ஒரு ஜீவோ தாங்க, ஒரு பைசா செலவு கூடாது. இடஒதுக்கீடை பொறுத்தவரையில் எந்த செலவினமும் இல்லையே. அதை தானே நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம். இதெல்லாம் தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுற மாதிரி, அன்புமணி நான் வந்து போராட்டம் முன்னாடி கேட்டேன், பாலு நீ போய் அந்த அவர் பண்ண சிவி சண்முகம் அவர் தான் இடஒதுக்கீடு இது பண்ணார், அவர்கிட்ட போய் கேளு, சட்ட அமைச்சர் அவர் அப்படின்னு. நிறைய பேருக்கு என்னென்னா சட்ட அமைச்சர்னா அவருடைய போர்ட்ஃபோலியோ என்ன, அவர் என்ன வேலை செய்ய முடியும்னு நிறைய பேருக்கு தெரியல. சட்ட அமைச்சர்னா இவர் ஒன்றும் சட்டம் எழுத போகிறதில்ல. இது வந்து பேக்வேர்டு கிளாஸஸ் மினிஸ்டர், இது பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் கீழே வர்ற இலாக்கா. இது அவங்க இருக்கிற அவங்க தான் முடிவு பண்ண முடியும். அவங்க தான் வந்து கோர்ட் அதெல்லாம் அவங்க தான் ரெடி பண்ணாங்க, அவங்க தான் தயார் பண்ணுது. ஸோ அவங்க தான் முடிவு பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்போ அதை தான் வந்து இப்போ இவர் இருக்கிறார்ல இந்த நம்ம சட்ட அமைச்சர், இந்த இவர் அவர் பேர் நம்ம ரகுபதி சாரை போய் கேட்டாங்க. அவரை போய் கேட்டோன்னு அவர் சொல்லிட்டாரு, எனக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது, இது வந்து பேக்வேர்டு இது கிளாஸஸ் மினிஸ்ட்ரி அதில் வருது போர்ட்ஃபோலியோவில், அவங்க தான் முடிவு பண்ண, என்ன போய் கேட்குறீங்களே. அப்போது இவங்க வந்து என்ன, நான் கேட்டேன் 4 தடவை கேட்டேன், ஆள் விட்டு கேட்டேன், பாலுவை கேட்டேன். அப்படின்னா யார் எங்கே போய் கேட்கணும் என்ன நடத்தணும் கூட தெரியல. இந்த அடிப்படை அறிவு தான் அன்புமணிக்கு இருக்குது. அதே மாதிரி ராமதாஸை கேட்டேன்னா, நான் கேட்டேன் இந்த சிவி சண்முகம் மட்டும் இல்லைன்னா இந்த இடஒதுக்கீடே வந்திருக்காது, சிவி சண்முகம் தான் எல்லாம் பண்ணார், அவர் தான் சட்ட அமைச்சர், ராத்திரி பகல உட்காந்து அந்த சட்டம்லாம் படிச்சுட்டு பண்ணார். சார் இது எல்லாம் ரெடி பண்ணி வந்த உடனே அந்த பேக்வேர்டு கிளாஸஸ் மினிஸ்டர் இருந்தாங்களே வளர்மதி, அவங்க தான் சட்டமன்றத்தில் முன்மொழிகிறாங்க. அப்புறம் எல்லாத்தையும் வழி முடிஞ்சு சட்டமாகுது. ஸோ இது தான் நடந்தது. அதுக்கப்புறம் இவங்க ஆளுக்கு இது ரொம்ப நீண்ட காலம், கடைசி நேரத்தில் தேர்தல் வரும்போதெல்லாம் இல்லை, நான் கேஸ் போட்டேன், அது அப்போ தான் வந்தது. கண்டெம்ட் போட்டு அவங்களை டிஸ்மிஸ் பண்ணுறோன்னு நோட்டீஸ் போன உடனே கூப்பிட்டு பண்ணாங்க. அன்றைக்கி காலையிலே வந்திருக்கோம். காலையில் வரும்போது பாண்டியன் இறந்து போயிட்டார், கம்யூனிஸ்ட் தலைவர். அதனால் அந்த சபையை ஒத்தி வச்சுட்டாங்க. மாலையில் வைக்கும்போது அப்போ மாலையில் வந்த உடனே இதை அறிவித்தாங்க. அப்புறம் அவங்க வந்தது. இதுதானே தவிர இந்த இடஒதுக்கீடில் வந்து யாரும் எதுவும் ஏமாத்துறதுக்கு இல்லை. இது இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் இப்போ வடமண்டலம் இருக்கக்கூடிய பரவி இருக்கக்கூடிய வன்னிய மக்கள்கிட்ட வந்து இப்போ ஒரு அவேர்னஸ் இருக்கா? இந்த தேர்தல் வருது, இப்போ நீங்கள் இவ்வளோ சட்டப்பாட்டத்தை வந்து பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள்கிட்ட வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றது வந்து அவேர்னஸ் வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்பட்டிருக்கா? ஏன்னா கண்டிப்பாக ஏற்பட்டிருக்க. அதனால தானே அவங்க ஒன்றுமே இல்லாமல் 2 பேரும் தனித்தனியாக ஓடிட்டு கிடக்குறாங்க. ராமதாஸ் இந்த பக்கம் போகிறாரு, அன்புமணி இந்த பக்கம் போகிறாரு. அப்புறம் யார் கூட்டாலும் வர்றதுக்கு ஆள் இல்லையே. ஆனால் இன்னும் வந்து அதிமுக கூட்டணியில் பாமக அன்புமணி தரப்பு பாமக வந்து ஒரு 18 தொகுதிகள் வாங்கியிருக்காங்க. அதில் வந்து ஏங்க எல்லாம் ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பார்வை வந்து அவங்க சொல்கிறாங்க. இல்லை தோக்க போகிற இதில் வந்து எங்கே வாங்கினா இப்போ கூட தான் இருக்கிறாங்க. அந்த ராமதாஸ் தனியாக நிற்கிறாரு. அவர் என்ன இருக்கிறார், அவர் ஒரு 30 பேரை நிற்க வச்சுருக்காரு, 40 பேர். 40 பேரில் நிறைய பேர் போயிட்டாங்க. இவர் கூட இருந்தவங்க என்ன சொல்கிறார், பதர்லாம் போயிடுது, நெல்மணி மட்டும்தான் என் கூட இருக்குதுன்னு அவரு நிற்க வைக்கிறாரு இல்லைங்களா? அது மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, கூட்டணியில் இடம் பிடிச்சி அவங்க வந்து நாங்கள் ஒரு 18 இடம் பிடிச்சிட்டோம் அப்படின்னு. இந்த அவங்க இருக்கிறவங்கள இவங்க கூட்டுக்கிறாங்க, இவங்க இருக்கிறவங்கள அவங்க கூட்டுக்கிறாங்க, மாறி போயிட்டுருக்காங்க. இது வந்து ராமதாஸ் அன்புமணியோட கை ஓங்கி இருக்கு. இந்த யார் கையும் எங்கேயும் யார் கையும் என்ன ஓங்கியிருக்கு? இவர் என்ன, ராமதாஸ் வந்து பஜனை கோஷ்டி, அது ஒரே இடத்துல இருப்பாங்க, நிலைய வித்வான்கள் மாதிரி அங்கே தான். அவங்க வந்து வேறு எதுவும் இல்லை, இருக்கிறவங்கள வச்சுக்கின்னு அவர் பண்ணணும்னு அவர் பார்க்குறாரு. இவர் வந்து சின்னம் கட்சியெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஃபுல்லாக அன்புமணி இருங்க. ஒன்று சின்னம் என்றைக்கு வேணாலும் அது மாறலாம். சின்னத்தை வச்சு என்ன பண்ணுறது? சின்னம் வச்சா சின்னத்துக்காக ஓட்டு போடுறவங்க இருக்காங்களா?
அவங்க கட்சி வளர்த்தாலும் நான் ஆரம்பத்துலேருந்து இருந்தவன், நான் தான் ஆணிவேர், நான் தான் ஆலமரம், நான் தான் ஆத்மா, என் வயிறு எரியுது, இப்படிலாம் ஏமாத்திட்டாங்க. அவங்க பையனை பற்றி அவர் சொல்கிறாரு. அன்புமணி கூட இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, இவர் ஏமாற்றிட்டாரு, இந்த சமுதாயத்துக்கு ஒன்றும் செய்யலை, அவரை தலையாணி வச்சு அமைக்க கொள்றவனுக்கு சீட்டு கொடுக்குறாரு. அங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தராக உருவி இவங்க சேர்த்துக்கிறாங்க. இது என்ன இருக்குது, ஒன்றும் இல்லாமல் இத்து போன கட்சிகளில் இந்த இடர்பாடுகள் நடந்து கொண்டு இருக்குது. இதனால் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ராமதாஸால் அன்புமணி ஒரு தரப்பு இருக்க அந்த பாமகவுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படுன்றீங்களா? இல்லை, முதல்ல அவங்களுக்கு வெற்றி மேலே வன்னியர்கள்லாம் வந்து இப்போ உஷாராயிட்டாங்கல்ல. இப்போ பார்க்குறேன், சீர்தூக்கி பார்க்குறேன் யார் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வந்து எந்த ஆட்சி வரப்போகுது, சரி இப்போ அண்ணா திமுக வந்து அப்போ வந்து சொல்லணும்ல, இது மாதிரி நாங்கள் கொடுத்தோம், நாங்கள் வருமானம் எதாவது பேசுகிறாங்களா, இவ்வளோ நாள் வராதபோது அவங்க எதாவது போராட்டம் முன்னெடுத்தாங்களா, அது ஏன் தடை பண்ணணும்னு கேட்டாங்களா, கேட்கவே இல்லையே. அவங்க அதை பற்றி இல்லை. இவங்க வந்து திமுகவை பொறுத்தவரையில் என்னென்னா அவங்க தான் இடஒதுக்கீடுல கரெக்டாக இருக்கிறாங்க, செய்வோன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்கள தானே நம்பணும். மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் எல்லோரும் இருக்கிறாங்க, நாங்களும் இருக்கிறோம். நாங்கள் ஆதரவு எதை வச்சு கொடுக்குறோம், ஏற்கனவே கடந்த கால வரலாறை பார்க்குறோம் நம்ம. சரி, இப்போ இந்த செத்து போனவங்க துப்பாக்கி சூடில் 25 பேர் செத்து போனாங்க. 25 பேருக்கும் சமூக நீதி போர் வீரர்கள்னு ஒரு பெரிய ஆவணம் பண்ணி சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்கிறாரு கலைஞர் அவர். அந்த செத்துப்போன அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து மாதம் இன்றைக்கி 3000 ரூபாய் பென்ஷன் வாங்குறாங்க. அன்றைக்கே 3 லட்சம் ரூபாய் நான் தான் வாங்கி கொடுத்தேன், வேறு யாருமே கேட்கல. இந்த CN ராமூர்த்தி தான் போய் அவரை கேட்ட உடனே அவர் வந்து சொல்ல, இங்கே 25,000 தான் நாங்கள் தருவோம், எங்களுக்கு அரசாங்கத்தில் இவ்வளோ தான் உண்டு, அதுக்கு மேலே இல்லைன்னு சொல்லிட்ட பிறகு நான் மற்ற தரவுகளெல்லாம் கொடுத்ததுனால பாருங்கள் இதெல்லாம் இல்லை, இவ்வளோ பேர் இறந்து போனவங்களுக்காக ஃபிலம் தெரப்பிஸ்ட்லாம் வந்து இந்த நிதி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தான் எங்களுக்கு பிரித்து கொடுக்கணும்னு கேட்டோன்னு தான் அவ்வளோ கொடுத்தாங்க. இப்போ 3 லட்ச ரூபா கொடுத்தாரு இல்லையா, அவர் சமூக நீதி போராளிகள் தானே கொடுத்தாரு. இப்போ இவர் வந்து அவங்களுக்கு மணிமண்டபம் கட்டினாரா, அவங்களுக்கு செத்துப்போன தியாகிகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுத்தாரா 110 விதியின் கீழே, யார் இப்போ முதல்வர் ஸ்டாலின். இதெல்லாம் வந்து செய்யும்போது அவங்க தானே செய்கிறாங்க, இல்லை வேறு யாரும். இப்போ நாம் அஞ்சலி அம்மாளுக்கு செலவைக்கணும்னு சொன்னோம், நாகப்ப படையாட்சிக்கு செலவைக்கணும்னு சொன்னோம், SS ராமசாமி படையாச்சியார்லேருந்து இவர் AG கோவிந்தசாமிக்கு இது வைக்கணும் மணிமண்டபம், எல்லாம் இவங்க தானே செய்கிறாங்க, எல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்க பீரியடில் கேட்டு அதை செய்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க இல்லையா. இல்லை நாம் வந்து செய்யாட்டா கூட அவங்களை எடுத்து சொல்லி கேட்கலாம், இவங்களுக்கு இந்த விவரம் தெரியுது செய்கிறோம், மீதி எங்கே செய்வாங்க சொல்லுங்கள், வேறு எந்த இடத்துல போய் நம்ம கேட்க முடியும். அவங்க அதை பற்றி இவ்வளோ நாள் பேசலை, அவங்களுக்கு அதை பற்றி வந்து ஒரு கவலையும் இல்லை, பேசினாலே தப்பாக பேசுகிறாங்க. சட்ட அமைச்சருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? வடக்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் வாக்குகள்லாம் வந்து அன்புமணி பக்கம் போகும், 60 வயதுக்கு மேற்பட்டவருடைய வாக்குகள்லாம் வந்து ராமதாஸுக்கு போகும். அதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. இப்போ புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தா 10 பேர் வருவாங்க. இப்போ இதில் வந்து இருக்கிறவங்க எல்லாம் என்ன வந்து இப்போ எதிர்காலம், அவருக்கு வயசாட்சி செத்து போயிடுவார், அதனால் நான் தான் எதிர்காலம் என்கிட்ட வாங்கினா அவர் கூப்பிட்றாரு. நான் தான் சொன்னேன், இவர் ஆலமரம், ஆணி வேறு, ஆத்மா நான் தான், ஆன்மா நான் தான், என் வயிறு எரியுதுன்னு சாபம் கொண்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து 60 வயசு அது இதெல்லாம் இல்லை. ஏன் இதில் நிற்கிறவங்களாம் வயசு கம்மியானவங்களாம் நிற்கிறாங்களே தேர்தலில், அந்த 30 பேர் போட்டியை போடுறாங்க இல்லையா, அவங்களாம் யார்? இப்போ அன்புமணி கூட இருக்கிறவங்க யாரும் சிறைச்சாலைக்கு பெரும்பாலும் இந்த ஒரு நாள் சாலை மறியல், ஒரு நாள் ரயில் நிறுத்த போராட்டம், 7 நாள் சாலை மறியல், ஜெயிலுக்கு போகிறவங்க யாரும் கிடையாது. ராமதாஸ் கூட இருக்கிறவங்களும் கிடையாது, அன்புமணி இருக்கிறவங்க கூடயும் கிடையாது. யார் இருக்கிறாங்க? என்ன GK மாதிரி என்ன ஏதாவது ஜெயிலுக்கு போனாலா? அந்த தீர என்ன ஜெயிலுக்கு போனாலா? யாரும் இல்லை. இங்கே வந்து இருக்கிறவங்களாம் அந்த அவர் பேர் என்ன, அந்த பாலு என்ன ஜெயிலுக்கு போனாலா? அவங்க கூட இருக்கிற இவர் இந்த இப்போல்லாம் அங்கேருந்து ஒரு ஆளை பிடிச்சின்னு வந்துட்டாங்கல்ல, திருக்கச்சூர் ஆறுமுகம், இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு, யாரும் ஜெயிலில் பார்க்காதவங்க, அந்த காலத்தில் வராதவங்க. வெளி தோற்றத்துக்கு ஒரு தோற்றப்பொழிவை உருவாக்குவதற்காக என் கட்சி இதுதான் பாருங்கள் அப்படின்னா சார் துடு இருக்குது. பணம் இருந்தால் 10 செய்யும், பணம் பாதாள வரை பாயும். இப்போ அன்புமணி நல்ல பணம் இருக்கிறார், வச்சிருக்கு, செலவு பண்ணுறாரு. ஸோ இவர்கிட்ட இருந்து தான் ஆட்சி எடுத்துன்னு வந்துட்டார்ல எல்லாத்தையும். தேர்தலுக்கு பிறகு என்ன ஆகும் சார்? ஏன்னா இப்போது தேர்தல் சமயம் பிரிஞ்சிருக்காங்க, தேர்தலுக்கு அப்புறம் மீண்டும் அடிக்கடி சொல்கிறது தான், ஐயோ பாவம் பாமக, பரிதாப நிலையில் பாமக, காணாமல் போகும் பாமக. இது வாய்ப்பு இல்லை. மக்கள்லாம் அவங்க நம்பி ஏமாந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஏமாறுறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது அவங்க செஞ்சுருக்கிறாங்களா? சரி, இப்போ அன்புமணி வந்து இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சார்? விரல விடுங்க. ஏதாவது ஊரே சிரிக்குது இல்லை. அப்பா என்ன சொல்கிறாருன்றது பையனுக்கு தெரியுது, பையன் என்ன சொல்கிறாருன்றது அப்பாவுக்கு தெரியுது. இது எல்லாம் அவங்க 2 பேரும் தானே. இப்போ நாம் சொன்னால் தப்பாக இருக்குது, அவங்களே சொல்கிறாங்கல்ல.
ஸோ இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியிலேருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி அந்த வேல்முருகன் வெளியேறி இருக்காரு. ஸோ அதுவும் வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு டிராபேக்காக தான் அமையும். அவர் ஒரு கட்சி நடத்துறாரு, அது நம்ம எதுன்னு சொல்கிறோம். அவர் கட்சி நடத்துறாரு என்னன்னு வந்து இல்லை, அவர் டெஸ்டட் வெப். அவர் ஏற்கனவே அந்த கூட்டணியில் நின்று ஜெயிச்சார். அவருடைய செல்வாக்கு என்னன்றது எப்போ தெரியும்? அவர் தனியாக நின்னா தான் தெரியும். அவர் வந்து அன்டெஸ்டட் வெப்பன், புரியுதுங்களா? ஒரு வெப்பன் எப்போ இப்போ இதுக்கு அப்புறம் தானே தெரிய வரும். அவர் வந்து நம்ம யாரையும் குறைச்சி மடிப்பையோ தப்பாகவும் சொல்லலை. அவர் வந்து தேர்தலில் நின்று வந்த பிறகு தான் வரும், அப்போ தானே தெரிய வரும். இப்போ நீங்கள் சிஎம்ஐ சந்திச்சிங்க, உங்களுக்கு ஏதாவது உத்தரவாதம் கொடுத்துருக்காரா சார் சிஎம்? இல்லை சிஎம் வந்து இதை பண்ண சொல்கிறாரு. அவருக்கு வந்து இடஒதுக்கீடு அதை பற்றிலாம் அதில் வந்து அவங்க எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. இப்போ அதிமுக ஆட்சியில் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணோம்? 9 ஆண்டு. இவங்க வந்து 2024 வரலும் இது பண்ணாங்க, எல்லா ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு தான் பிரச்சனை. 2 வருஷமாக தான் பிரச்சனை. 3 மாதம் 6 மாதம் 1 இயர்னு சொல்லிட்டு அந்த பேக்வேர்டு கமிஷன் ரிப்போர்ட்டை வாங்குறது தள்ளி போட்டிருக்காங்க ஜிஓ, அவருடைய கமிஷன். இதுக்கு அவ்வளோதானே, அது வந்த உடனே வரப்போகுது. கண்டிப்பாக இப்போ இந்த முறை வந்து பெரும்பான்மையான வன்னிய மக்களுடைய வாக்குகள் கன்சாலிடேட்டாக திமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இல்லை, அவங்க பார்ப்பாங்க. இல்லை, இது யார் செய்வாங்க? அவங்க வந்து செய்ய மாட்டாங்க, அதை பற்றி பேச மாட்டாங்க. இவர் வந்து கேட்கலாம், சண்டை போட்டு கேட்கலாம். ஏங்க நீங்கள் தானே சமூக நீதிக்கான இது அந்த காலத்துலேருந்து இருக்கிறாரு, கலைஞர் செஞ்சார், நீங்கள் செஞ்சீங்க, இந்த இதுக்கு இவ்வளோலாம் பண்ணீங்க, நீங்கள் தானே பண்ணணும், நீங்களே பண்ணலைன்னா எப்படி? ஏற்கனவே நீங்கள் அதை எடுத்தீங்க, அதுக்கப்புறம் ஏன் விட்டு போச்சுன்னு இவங்களை கேட்கலாம். ரையெல்லாம் கேட்கலாம் கூட நம்ம ஜனநாயக முறையில் அவங்களுக்கு வந்து அறவழி போராட்டத்தை சொல்லி அவங்க கவனத்தை ஈர்த்து நம்ம செஞ்சுக்கலாம். வேறு எங்கே செய்ய முடியும்? ஏன்னா பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு எப்போவுமே விழக்கூடிய ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் வன்னிய சமுதாயத்திலேருந்து. அதை தாண்டி பாமக இப்போது 2 இருக்குது. அன்புமணி பாமக, ராமதாஸ் அவர்கள், வேல்முருகன் இருக்கார், புதிதாக வந்து விஜய் வந்திருக்காரு, கட்சி ஆரம்பித்து வந்திருக்காரு. ஸோ வடக்கு மண்டலங்களில் இப்படியெல்லாம் ஓட்டு வந்து ஸ்பிளிட் ஆகுது. விஜய் கணிசமான வாக்குகளை வந்து வாங்குவார். ஸோ இது வந்து யாருக்கு பாதகமாக முடிய போகுது? ஒருவேளை திமுகவுக்கு பாதகமாக முடியுமா, இல்லை வந்து அதிமுக கூட்டணிக்கு பாதகமாக முடியுமான்ற கேள்விகள்லாம் இருக்குல்ல சார்? இல்லை, ஓட்டு வங்கி வந்தால் தானே தெரியும். இப்போ நம்ம சொல்லலாம், ஒரு வந்து அவருக்கு வர்ற கூட்டத்தை வச்சு சொல்லலாம், அது ரிப்பீட்டட் க்ரௌடு, எங்கே போனாலும் அதே க்ரௌடு வருதா என்னன்றதுலாம் காலம் தானே பதில். அதனால தான் உங்ககிட்ட கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு உங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்களை வந்து ஒரே கார்னர் பண்ணி எல்லாம் வட தமிழ்நாடு ஏன் நாங்கள் தென் தமிழ்நாட்டில் வன்னியர்கள் இல்லையா? தனியாக நின்று ஜெயிக்கக்கூடிய எத்தனை தொகுதி இருக்குது? திருச்சிக்கு அந்த பக்கம் போங்க, திண்டுக்கல்லாம் எத்தனை லட்சம் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இவர் இருக்கார்ல பெரியகுளம், நம்ம இவர் முன்னாள் முதல்வர் இருக்கார் பன்னீர்செல்வம், அவர் கூட வந்து எல்லாருமே அவங்க ஒரு 2-3 வீடு தானே இது, மீதி எல்லாம் வன்னியர் தானே, எல்லா இடத்துலையும் வன்னியர் இருக்காங்க. இதெல்லாம் வந்து நல்லா உன்னிப்பாக கவனிக்கிறாங்கல்ல, முன்ன மாதிரி இல்லை, விரல் நூலியில் விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் சொன்னது தப்புனா தட்டி பார்த்தா தெரிஞ்சு போயிடும் இவர் எவ்வளோ அளவுக்கு தப்பாக சொல்கிறாரு, மிஸ்கைட் பண்ணுறாருன்னு. முன்னே அப்படிலாம் இல்லை. இப்போ இளைஞர்கள்லாம் இங்கே வந்துட்டாங்க. நமக்கு வந்து ஒரு தோற்றப்பொழிவு இளைஞர் வராங்கன்னா காசு கொடுத்து அதை தாங்க உற்சாக பானம் கொடுக்குறாங்க, உதவிக்கு காசு கொடுக்குறாங்க, மாப்பிள்ளை மாதிரி உட்கார வச்சு காரில் கொண்டு வந்து திருப்பி கொண்டு போய் விடுறாங்க. அன்புமணி அந்த வேலையை செய்கிறாரு, சௌமியா கொஞ்சம் வேகமாக வேலை செய்கிறாங்க. எல்லாம் அவர் தான் சொல்கிறார், என் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாரா ராமதாஸ். வீட்டுக்கு வந்தாங்க, டாக்குமெண்ட்டு பணம் எல்லாம் கொள்ளடிச்சுன்னு பணம் இருக்குது, செய்கிறாங்க. இப்போ அன்புமணி வந்து சௌமியா வந்து ஒன்றும் இல்லைங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, 65 கோடின்னு போடுறாங்க அவங்களுடைய சொத்து. ஒன்றும் இல்லைங்க, இந்த பனையூர் இருக்குல்ல, அந்த பனையூரில் அவங்க வீடு வாங்கியிருக்காங்க. போன வருஷம் மார்ச் மாதம் வாங்கினா 26 27 அது எவ்வளோ கோடி தெரியுங்களா? அந்த வீடு மட்டுமே 125 கோடி. ஆவணங்கள் இருக்குது, அதெல்லாம் வெளியே வரப்போகுது, வெளியே வந்தோன்னா தெரியும். அது எப்படி அவங்க தப்பாக கொடுக்குறாங்க? அன்புமணி மேலே 2000 கோடி இருக்குது சொத்து. இது வந்து ராமதாஸ் ஆளுங்க தானே எடுத்து போடுறாங்க. ஸோ இப்போ அவருக்கு இவருன்னு எடுத்து போட்டுட்ருக்காங்க சொத்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம்னா நீங்கள் சொன்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வரும்போது தான் யார் பக்கம் வந்து இந்த ஓட்டு வந்து கன்சாலிடேட் ஆகி போயிருக்குன்றது தெரிய வரும். நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவல் பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார், வணக்கம். வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், கூலா ஜோரா.